ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எறா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் சோம்பு, இதோட 2 வெங்காயம், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதோட 2 தக்காளியை நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி ஆட் பண்ணும்போது கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரும் நம்மளுக்கு. தேவைக்கேற்ப சால்ட். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். சுருண்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட எறா ஆட் பண்ணிக்கலாம். எறா ஆட் பண்ண பிறகு அதுக்கு தேவையான சால்ட். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் போல் நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஏன்னா எறாலேயே நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துப்போம். எறாவை ரொம்ப குக் பண்ணக்கூடாது. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் 4 கீரி ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, எறா தொக்கு ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.